Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. புதுச்சேரியில் காணாமல் போன பெண் சாக்கு முட்டையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண் பர்னிச்சர் கடை உரிமையாளரோடு தகாத உறவில் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் உடல் சாக்கு முட்டையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, என்ன நடந்தது? காணாமல் போன பெண் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி கடந்த 5ஆம் தேதி காணாமல் போன நிலையில உறவியாறு மேம்பாலம் கீழ் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்டு வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் தமிழ்ச்செல்விக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இவருக்கும் கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பர்னிச்சர் கடை நடத்தும் ஐயப்பனுக்கும் ஏற்பட்ட இந்த பழக்கமானது இருவருக்கும் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. இதன் நிலையில் அடிக்கடிக்கு இவருக்கு பிரச்சனைக்கும் தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. இருவருக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனையின் தமிழ்ச்செல்வியை கொலை செய்த ஐயப்பன் சாக்கு மூட்டையில் கட்டி உருவையாறு மேம்பாலத்தின் கீழ் வீசியதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த ஐயப்பனுக்கும் அந்த தமிழ்ச்செல்விக்கும் ஐயப்பன் அவர் வீட்டிற்கு கதவு மாட்டிவிட்டு வந்திருக்கிறார். அதில் ஏற்பட்ட இந்த பழக்கமானது கள்ளக்காதலாக மாறி இருக்கிறது. நீண்ட நாட்களாக இவர்கள் பழகி வந்த நிலையில் அடிக்கடிக்கு இவர்கள் தகாத அந்த சண்டையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஐயப்பன் கொலை செய்து சாக்கு மூட்டையில் வீசி சென்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையினர் ஐயப்பனை தேடி வருகின்றனர். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.